வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் 2026 மாத பலன் தான் இப்போ கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி நடந்திருக்கு. ஸோ குரு பயிற்சியோடு சேர்த்து மற்ற கோள்கள் என்ன செய்ய போகுதுன்னு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோ எண்டில் முக்கியமான நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முக்கியமான நியூஸ் அப்படின்னா குளோபல் எக்கனாமிக் பற்றி நான் ஏற்கனவே குரு பயிற்சியில் பேசியிருந்தேன். எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஜான் 2026 ட்ராவல் பிளானை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ப்ராப்பர்ட்டி வாங்குறது உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், குளோபல் ட்ராவல், நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க ஜாபுக்காக, அண்ட் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷனாக ட்ராவல் பண்ண, மேரேஜ், இதை பற்றின முக்கியமான தகவலை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பாருங்கள். அது ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களால் முடியுமோ, காப்பாற்ற முடியுமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட். நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களோட டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, கஸ்டம் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒரு டீமே அழகாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு மெசேஜ் ஆர் மெயில் ஆர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. துலாம் ராசி 2026 ஜூனில் வந்து துலாம் ராசியுடைய பலன்கள் என்ன, இந்த மாதத்துடைய பலன்கள் எப்படி இருக்குது? துலாமை பொறுத்த வரைக்கும் பெரிய நெகட்டிவ்னு ஒன்றும் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணல. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, 10ல் குரு வந்து உச்சமடைவார். 6ஆம் இடத்துல உள்ள சனியை வந்து பார்வையிடுவார். 6ஆம் இடத்துல உள்ள சனியை பார்வையிடுற குரு வந்து ப்ளஸ் உங்களுக்கு எதிர்ப்புகள், எதிரிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய பலனை இந்த குருவுடைய பார்வை அந்த சனியை வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ப்ளஸ் எடுத்துக்கும். புதன் சுக்ரன் துலாமுக்கு வந்து 9th ஹவுஸில் 9th ஆஃப் ஜூன் வரைக்கும் 9th ஹவுஸில் புதன் சுக்ரன் ஒன்றா இறைஞ்சால் உங்கள் துலாத்தை பொறுத்த வரைக்கும் லார்ட் ஆஃப் 1, லார்ட் ஆஃப் 9, லார்ட் ஆஃப் 8 அண்ட் லார்ட் ஆஃப் 12 கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும். இது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ், ராஜயோகம்னு எடுத்துக்கலாம் இது துலாமை பொறுத்த வரைக்கும். அடுத்தது வந்து செவ்வாய் வந்து 21st ஆஃப் ஜூன் வரைக்கும் துலாமுக்கு நேராக 7th ஹவுஸ்லேருந்து அவருடைய பார்வையை துலாமில் பதிச்சு உங்களுக்கு தைரியம், அதாவது கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸை கொடுப்பார். இது வந்து உங்களுக்கு இன்னொரு ஒரு ப்ளஸ், பாசிட்டிவ். ரைட், துணிச்சலாக பண்ணி பார்ப்போமே, நம்ம ஏன் பயந்து இருக்கணும், நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு செவ்வாய் கொடுக்கும். சூரியன் வந்து 8ஆம் இடத்துல 15th ஆஃப் ஜூனில் வரைக்கும் 15th ஆஃப் ஜூன்லேருந்து உங்களுக்கு தெரியும் ஆனி மாதம் அப்படியே இந்த சூரியன் இடம் மாறும், மிதனத்துக்கு போயிடும், ஜெமினியில் போயிடும். இதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். 9ல் சூரியன் வரார். ரைட், இப்போ மைனஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம முதல்ல ப்ரிடிக்ஷனுக்கு போயிடுவோம். ஜாப் அண்ட் கரியர், இங்கே தான் நீங்கள் முதல்ல நான் வந்து மார்க் பண்ணுறேன். இதை நான் குரு பேச்சிலையும் சொன்னேன். பதவியில் அதிகாரத்தில் மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய காலம்தான் குரு 10ல் வரக்கூடிய காலம். 10ல் குரு, வேலை, வாய்ப்பு, பதவி, அதிகாரம். கவனம், கூடுதல் விழிப்புணர்வு, கவனம். அவசர முடிவு எடுக்க வேண்டாம். அவசரமான முதலீடு, வேகமான முதலீடு, அகலக்கால் வைக்கக்கூடிய காலம் இது கிடையாது. இது நான் வந்து குரு பேஜ்லையும் சொல்லியிருக்கேன். அதில் வந்து உலகளாவிய வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்லியிருக்கேன். குறிப்பாக பொருளாதாரம், குளோபல் எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி, நிறைய விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் போய் பாருங்கள். இதை கம்பைன் பண்ணி இந்த வீடியோட எண்ணிலையும் அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுக்குறேன். ஸோ துலாம் ராசி 2026 ஜூனில் ஜாபில், கரியரில் சேஃபாக, ஸ்லோவாக, அழகாக, ரொம்ப ஜென்டிலாக மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ண வேண்டாம். அன்லெஸ் அதுவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குன்னா தென் இட்ஸ் ஃபைன். உங்கள் பர்த் சார்ட் நல்லா இருக்குது, தசாபுக்தி நல்லா இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் இதெல்லாம் வெரிஃபை பண்ணாமல், செக் பண்ணாமல் அப்படி பிளைண்டாக ஒருத்தரை நம்ப வேண்டாம், பிளைண்டாக ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ண வேண்டாம்னு நான் சொல்கிறேன். துலாம் ராசி பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக யோசித்து கரெக்டாக பண்ணுறது நல்லது. அவசரத்தில் ஒன்றை பண்ணி மாட்டிக்காதீங்க. ரொம்ப பொறுமையாக, ரொம்ப யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ் எப்படி போகும்? உச்சமாற குரு 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய், அப்புறம் 8ஆம் இடத்துக்கு நகர்றார் ஜூனில். 8ஆம் இடத்துல சூரியனிலிருந்து அவர் 9ஆம் இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவார். 6ல் சனி, 5ல் ராகு, 11ல் கேது. ஜூன் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஃபேவராக இருக்கா துலாம் ராசி? ஒரு மாதிரி ஒரு 50% ஃபேவராக இருக்குது. 50%. சரி, 50% ராசியை வச்சுட்டு எப்படி கல்யாணம் பண்ணுறது? நியாயமான கேள்வி. பட் ஆனால் கல்யாணங்கிறது 2 பேருக்கு மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல உறவின் பந்தம்.
ஸோ பார்ட்னர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் ஒருவேளை வேறு ராசியை சேர்ந்துருக்காங்க, அவங்களுக்கு குரு பலன் நல்லா இருக்குது, அப்போ நீங்கள் இந்த மேரேஜை பிளான் பண்ணலாம். ஏன்னா 50% நீங்கள் ஃபேவராக இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபேமிலி லைஃப் எப்படி போகும், துலாம் அப்படிங்கிற ராசிக்கு இந்த ஃபேமிலி லைஃப் எப்படி போகும், எப்படி நடக்க போகுது? ஆன் அண்ட் ஆவரேஜ் பரவாயில்ல, ரொம்ப மோசமான ஸ்டேட்டஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜ் இது வந்து பரவாயில்ல, மோசமான ஸ்டேட்டஸ் இல்லைங்கிறதே ஒரு பெரிய ப்ளஸ் தான். அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். படிக்க போகிறீங்க, ஓசி போக போகிறீங்க, லோன் போட போகிறீங்க, எஜுகேஷன் லோன் பண்ண போகிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ரொம்ப 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 எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ண தயாராகிடுங்க. உச்சமாகக்கூடிய குரு ட்ரான்சிஷனில் எல்லாமே வந்து உங்களுக்கு 100% ஃபேவரபுளாக வரல. உங்களுக்கு நாலேஜுக்கு ஃபேவராக வந்திருக்கு, உங்களோட ஐடியாஸ்க்கு ஃபேவராக வந்திருக்கு, உங்கள் எனர்ஜிக்கு ஃபேவராக இருக்குது. பட் உங்களோட பிளானிங் எங்கேயோ சில இடத்துல மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட்டர்ஸ், உங்கள் பேரண்ட்ஸாக, உங்கள் வெல்விஷர்ஸாக, உங்கள் மாஸ்டர்ஸாக, உங்கள் டீச்சராக, உங்கள் கைடாக யாருன்னு கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி இறங்குங்க. அவசரப்பட்டு போய் எதுலேயும் போய் மாட்டிக்காதீங்க. லோனில் எடுக்கும்போது எஜுகேஷன் லோன்லாம் போனீங்கன்னா நல்லா யோசிச்சு அதோட ஃப்யூச்சரை பற்றி திங்க் பண்ணி பண்ணுங்கள். படிக்க வேணாங்கிறது என் பாயிண்ட் இல்லை. அண்ட் அடுத்தது வந்து துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது ட்ரபிள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மட்டும் கொஞ்சம் 7-8 நகர்ற டைம், சூரியன் 8 இருக்குது. எல்லாமே உஷ்ணம், ஹீட் ரிலேட்டான இஷ்யூஸ் வர்றதுக்கும், கொஞ்சம் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், பிபி இந்த மாதிரி வர்றதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. இது மாதம் முழுக்க இருக்காது, மேபி வந்தால் ஒரு 1 or 2 days இருக்கும், அப்புறம் போயிடும். ஏன்னா அந்த சந்திரன் நெருங்கும் போது வரக்கூடிய பிரச்சனை தான் இது. ஸோ செவ்வாயுடைய பார்வையும் சூரியனுடைய பார்வையும் எதிர்பார்ப்பு அதிகம் கொடுக்கும். நடக்காத போது கோவம் வரும், ஒரு வெறுப்பு வரும், அதாவது ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் வரும். கொஞ்சம் காமாக ரிலாக்ஸாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது ஹெல்த்தில். அதுக்கப்புறம் பெண்கள், இல்லத்தரசிகள், சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாத்தையும் ஓரளவு பார்த்தீங்கன்னா, துலாம் நம்ம இடத்துல நம்ம இருக்கோம், கடவுள் நமக்கு நல்ல பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்காரு, நம்மளை பிளெஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இடத்துல நம்ம இருக்கோம், அதை வந்து தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் இருக்கிறத வந்து நீங்கள் ரீட்டைன் பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். புதுசாக அது வேணும், புதுசாக இது வேணும், இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், நிறைய முயற்சி செய்யறதுக்கு பதிலாக இருக்கிற வாழ்க்கை கடவுள் நல்லா பிளெஸ் பண்ணி, நல்ல பணம், நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல அமைப்பு, நல்ல ஆரோக்கியம், ஒரு நல்ல திட்டம், ஒரு எவ்ரிடே என் லைஃப் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சா யூ ஷுட் தேங்க் காட். எல்லாமே கொஞ்சம் ஸ்மூத்தாக, சாஃப்டாக, ஜென்டிலாக, ரிலாக்ஸாக போயிட்டீங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் அழகாக கடந்து வந்துடலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஜூன் மாதம் 2026 ஒரு பொது பலன். பட் நான் வந்து ஏற்கனவே குரு பயிற்சிலையும் இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயுமே இந்த ட்ராவல் பிளான் அண்ட் இந்த குளோபல் எக்கனாமி, இந்தியாவுடைய எக்கனாமி, குளோபல் எக்கனாமி பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன். அது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறது முக்கியமான காரணம், அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க, குளோபலாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். பர்டிகுலராக ஜாபுக்காக போக போகிறீங்க அப்படின்னா, ஜாப்னா எதுக்காக போவீங்க? வேலைனா பணம், ஃபேமிலி செட்டில் பண்ண போகிறீங்க, ஃபாரினில் மைக்ரேட் ஆகணும். ஸோ ஜாபுக்காக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நல்லா யோசிச்சு செய்யுங்க. எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரி மைக்ரேட் ஆனாலுமே யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் சார்ட்டில் நல்ல தசா புத்தி நடக்குது, அந்த ராசியோடைய பலன் நல்லா இருக்குது, அந்த சார்ட்லேயே ரொம்ப நல்லா பாசிட்டிவாக, ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹாரோஸ்கோப்பாக இருக்குன்னா பயப்பட தேவையில்லை, எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும். பட் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் மைனஸ் இருக்குது, ஏதாவது தசா புத்தி சரியில்லை, ராகு நடந்துட்டுருக்கு, சனி நடந்துட்டுருக்கு, அண்ட் அந்த ராசியோடைய பலன் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு பண முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. அடுத்தது மெயினாக நான் சொல்கிறது, மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஓவர்சீஸில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. இந்த யூனிவர்சிட்டி, எனக்கு யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, யூகேயில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், யூஏ போகிறேன், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, குரு வந்து இந்த முறை டிரான்சிஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, உச்சமடையக்கூடிய குரு, எக்ஸால்டட், இந்த உச்சமடையக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹவுஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த குருக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்குது. கேது எப்போவுமே வந்து என்னன்னு சொல்லணும்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை அழித்து உருவாக்குறது தான் கேதுவுடைய வேலை. இந்த இடத்துல குரு கிட்ட நெருங்குற இந்த கேது கிட்டத்தட்ட குருவும் அந்த கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது, அடுத்து அட்வான்ஸ் டைம்ஸில் நடக்கும். ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னென்னா, இந்த ஜூன் 2026 நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஜூன் மாதம் ட்ராவல் பண்ண போய், குறிப்பாக உங்களுடைய ஸ்டடீஸ்க்காக பண்ண போகிறீங்கன்னா பல முறை யோசிங்க. எஜுகேஷன் லோன் போட போகிறீங்க அப்படின்னா யோசிச்சு செய்யுங்க, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்க, வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. இது யாரையும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கிடையாது.
அலட்சியமாக நிறைய பேருக்கு நான் முன்னாடி சொன்னது தான் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே செட் ஆகல நிறைய பேர் பின்னாடி வராங்க, அப்புறம் லோனை கட்ட முடியல, கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு தொகை வச்சுருப்பீங்க. ஒரு ஹோம் லோன் போகணும், கொஞ்சம் கோல்டு வாங்கணும், இல்லை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேரில் பண்ணணும், அது அப்புறம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வச்சுருக்கீங்க, சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான மந்தாக ஜென்ரலாக இல்லை. உங்கள் பர்சனல் ஷார்ட் நல்லா இருக்குது, நல்ல தசா புத்தி இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரு தான் வந்து முதலீடு செய்யக்கூடிய முக்கியமான கிரகம். வளர்ச்சிக்கு தான் முதலீடு. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே எதுக்குன்னா, அது பன்மடங்கு உயரும், அது அதிகமான லாபத்தை தரும்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த இந்த குரு வந்து உச்சமடைந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்கும்போது வருமானம் எப்படி கொண்டு போகணும்னு சொல்ல முடியல. இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான ட்ராக்கில் போகுமானா சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேனே தவிர யாரையும் டிமோட்டிவேட் பண்ணணும், இல்லை யாரையும் வந்து எதையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக என் நோக்கம் இல்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வெல்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஃபண்ட் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குது, மணி ஃப்ளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, பிஸ்னஸ் சூப்பராக போகுதுன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் சைடில் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஜாப், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் இருக்கும், வெஹிக்கிள் கூட வாங்குற பிளான் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யூஸாக போய் மணியை லாக் பண்ண வேண்டாம், லோன்ஸ் அதிகம் எடுக்காமல் கொஞ்சம் சேஃப் சைடு இருக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும்னு கிடையாது, பட் நிறைய பேருக்கு இது பொருந்தும். இந்த முறை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் கொடுத்தேன், அதை பற்றி நான் இன்னும் கிளாரிட்டி தனி வீடியோவில் கொடுத்துட்றேன். உலகளாவிய பிரச்சனைகளில் வந்து ஏற்கனவே இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லாமே காலசர்வ தோஷமாக இருக்கும். இது ஜூலை வரைக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் முதல்ல அப்லோட் பண்ணோம். இப்போ அதோட கண்டினியூட்டி வீடியோ நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூலை வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் பொறுமை இழக்காமல் ஒரு அடிப்படை தேவை என்னவோ அந்த வாழ்க்கையை திட்டமிடுங்க. மற்றபடி ரொம்ப ஒரு அகலக்கால் வைக்கிறது, ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தை தவிர்க்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்து. அண்ட் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை, உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் பர்த் சார்ட். பர்த் சார்ட்னா ஜனன ஜாதகத்துடைய யோகம். இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து நிறைய பேரை கன்சல்ட் பண்ணேன், சார்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐ ஹவ் மல்டிபிள் ராஜயோகாஸ் இன் மை ஹாரோஸ்கோப் அப்படின்னு இருந்ததுன்னா யூ நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே படிக்க போகலாம், நீங்கள் வந்து எனிதிங் யூ வாண்ட் டு யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஜாப், யூ வாண்ட் டு பை அ ப்ராப்பர்ட்டி, எனிதிங் யூ கேன் டூ, நோ ப்ராப்ளம். அதை பற்றி ஒன்றும் வரிஸ் இல்லை. ஸோ என்னோட கருத்து இதுதான். அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விரைவில் வேறு ஏதாவது அப்டேட்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், தொடர்ந்து கொடுக்குறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.